பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, தேவன் இன்று உங்களுக்கு தந்த வார்த்தைகள்: பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். அப்போஸ்தலர்கள் 19:11. ஹல்லேலூயா. விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். நானும் என்னோட சகோதரியும் ஒரு யூத் கேம்புக்கு போயிருந்தோம், ஒரு மீட்டிங்க்கு. யூத் பசங்களுக்கு வரைக்கும் ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு 2 days கேம்ப் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மீட்டிங். ஸோ நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அனலான ஒரு ஸ்பீச்னு சொல்லலாம். அவ்வளோ ஆண்டவருக்குள்ள ஒரு பலமான இருக்கிற ஒரு ஊழியக்காரர் பேசினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அவர் பேசினார். மீட்டிங் முடிஞ்சு லாஸ்ட் டேல மேக்ஸிமம் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. எல்லா தலைமையிலையும் கை வச்சு ஜெபிச்சாரு. ஒவ்வொருத்தர் மேல தலைமையில கை வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் அந்த வல்லமையை தாங்க முடியாம கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி யூத் மீட்டிங்ஸ்லாம் அவ்வளோ அட்டன் பண்ணதில்லை. இதெல்லாம் நான் அவ்வளோ நம்ப மாட்டேன். ஸோ அது மாதிரிலாம் இருக்காது, எப்படி விழுவாங்க தலையில கை வச்சா. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புத விசுவாசம் எனக்குள்ள எப்பவுமே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மீட்டிங் நான் போகும்போது எனக்கு அது ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது. எப்படி எல்லாருமே மயக்க வச்சு விழுவாங்க. எல்லாருமே ஒரே ஊரை சார்ந்தவங்க கிடையாது, எல்லாம் தனித்தனி ஊர், தனித்தனி ஊர்லேருந்து தனித்தனியாக வந்தவங்க எல்லாரும் இந்த மீட்டிங் மூலமாக தான் சேர்ந்துருக்கோம். அப்படி இருக்கும் எப்படி மயக்க வச்சு விழ முடியும்? நம்மளை தலைமையில கை வைக்கும்போது நம்ம தைரியமாக நிற்கலான்னு சொல்லி நான் நின்னேன். கடைசியாக என் தலைமையில கை வச்சு ஜெபிச்சாரு. அவர் தலைமையில கை வச்சு அந்த இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது எனக்கே தெரியாம நான் மயங்கி விழுந்தேன். மேக்ஸிமம் ஒரு 1 to 3 minutes கிட்ட என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் எழுந்து உட்காந்து ஜெபிச்சுட்டு பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த கையில் இருக்கிற அந்த வல்லமை எப்பேற்பட்டது! நாம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வயசு பசங்க, 10-15 வயசு பசங்க ஒரு 2-3 பேர் ஆண்டவரை பேர் சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சையால ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிச்சிருக்காங்க. ஒருத்தர் ஒரு நோயாளி மேல, சுத்தமா நடக்கவே முடியாத நோயாளி மேல கை வைத்து இயேசுவின் நாமத்தை எழுந்து நடங்கன்னு சொல்லும் போது அந்த நோயாளி ஏஞ்சி நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு 10-15 வயசு பசங்க, எவ்வளோ விசுவாசம் பாருங்க அவங்களுக்குள்ள. அவங்க கருத்தை கொண்டு கர்த்தர் செய்தாரே, ஆனால் உங்களையும் என்னைய கொண்டு செய்ய மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. தேவன் அந்த வழியில் நடத்ததான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நான் வாழ்றேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் போறேன் வரேன், அப்படி இல்லை என் சகோதரனே சகோதரியே. தேவன் உங்க மேல் அன்பு வைத்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இந்த உலகத்துல படைக்கும் போது ஒவ்வொரு திட்டத்தோட ஒவ்வொரு வல்லமையோட தான் படைக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ளணும். உங்களை கொண்டு அநேகர் அற்புதங்களை பெறத்துக்காகவும், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறதுக்காகவும், எவ்வளோ நோயாளிகள் கண்ணீரோடு இருக்காங்க, எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, அத்தனை பேரும் சுகம் அடையவும் உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலும் உங்களுடைய கரத்தை தேவனுடைய மகிமைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேவன் உங்க கரத்தையும் பலமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகிமையும் உம்முடைய பரிசுத்தமும் பெரியது சுவாமி. நீர் எங்களை கொண்டு அநேக காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறீர். எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட தேவன் நீர். உம்முடைய வல்லமை எங்கள் கரத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கரத்திலே உம்முடைய மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய மகிமைக்கு யார் யாரெல்லாம் தன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் கைகளில் இயேசுவின் வல்ல கரம் உண்டாகட்டும், வல்ல கிருபை உண்டாகட்டும். மரித்தோர் உயிர்ப்பிக்க பண்ணட்டும். வியாதியஸ்தர்கள் வியாதியிலிருந்து நீங்கி அற்புத சுகத்தை பெறத்தக்க அற்புதமான காரியங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீ அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.